ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? பீட்டா பிரெட் சிக்கன் ஸ்டஃபிங் தான் இன்னைக்கான ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் பீட்டா பிரெட் ரெடி பண்ணிரலாம். ஈஸ்ட், சுகர், வார்ம் வாட்டர் விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இது கூட மைதா மாவு, உப்பு, எண்ணெய் விட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்ல சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ண சாஃப்ட் ஆயிரும். இப்போ இது 1 மணி நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிரஸ்ட் பீஸ் சிக்கன்ல கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருதேன். நெக்ஸ்ட் எக்ல மயோனைஸ் ரெடி பண்ண போறோம். வேக வச்ச முட்டை கூட பூண்டு, மிளகு, லெமன் ஜூஸ், சால்ட், எண்ணெயும் தண்ணியும் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருதேன். எக் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா எக்குக்கு பதிலா பன்னீர் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு குக்கும்பரையும் கட் பண்ணி வைக்கேன். தக்காளியை கட் பண்ணும்போது விதை இல்லாம கட் பண்ணி வைக்கேன். இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப ரெஸ்ட்ல இருக்கிற சிக்கனை ஃப்ரையும் பண்ணிரலாம். கிரில் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு சிக்கனையும் எடுத்து வச்சு 2 சைடும் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துருதேன். இப்ப 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற டோவை பார்த்தா அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஜென்டலா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒர்க்கிங் ஷீட்டுக்கு மாத்திருதேன். இப்ப டோக்கு மேல கொஞ்சம் ஃப்ளாரையும் டஸ்ட் பண்ணி நல்லா பரத்திருதேன். ஓவரா அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டா விரிச்சு விட்டா போதும். இப்ப தேவையான ஷேப்ல ஒரு மூடிய வச்சு கட் பண்ணி எடுத்துருதேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம டோவை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். ரெடியான பிரெட் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் மூடி ரெஸ்ட்ல விட்டுருங்க. இப்ப சிக்கன் ஸ்டஃபிங்காக மிக்சிங் பவுல்ல கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் கட் பண்ணி உள்ள சேர்த்து மயோனைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். இப்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பும் சேர்த்துக்கலாம். இப்ப பீட்டா பிரெட்ல உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி. ஓரமா எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட்ல இருக்கிற பிரெட்ட குக் பண்ணிரலாம். பேனை லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு பிரெட்ட உள்ள சேர்த்துறதேன். தீயையும் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி போட்டு அப்பமும் மூடி வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துறதேன். ரொம்ப சிம்பிளா பீட்டா பிரெட்டும் ரெடி. இப்போ ஸ்டஃபிங்க உள்ள வச்சிரலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட்ட ஹாஃபா கட் பண்றேன். அதுல இருக்கிற சின்ன கேப்ப ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிருந்தேன். இப்ப இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்கையும் உள்ள வச்சுட்டோம்னா ரொம்ப சிம்பிளா குட்டீஸ்க்கு பிடிச்ச டேஸ்ட்ல பீட்டா பிரெட் சிக்கன் பிளாட்டரும் ரெடி. ரெடியான பிரெட் ஜெசிகா ஆகாஷ் லஞ்ச் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக ஃபலாஃபல் ரெடி பண்ண போறேன். ஓவர் நைட் ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை கூட பல்லாரி, மல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், மல்லிப்பொடி, லெமன் ஜூஸ், பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுக்கேன். மையா அடிக்காம கொஞ்சம் நரன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அடிச்சது அப்படியே பாலா உருட்டி மிதமான தீயில இருக்கிற எண்ணெயில லைட்டா பெரட்டி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில எடுத்துட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் ரெடி. மிடில் ஈஸ்டோட ஸ்பெஷல் ஃபுட்டான இந்த ஃபலாஃபல கம்மூஸ் கூட சர்வ் பண்ணுவாங்க. மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப்போட தான் சர்வ் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.